வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பொதுவாகவே உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவாக இந்த மண்புழு தான் இருக்கிறதுலே ரொம்ப பலவீனமானது. ஆனால் நம்ம நிறைய பேர் அந்த பாம்பு மாதிரி இருக்கிறனால நிறைய பேர் பயப்படுவோம். ஆனால் ரொம்ப பலவீனமானது என்ன அப்படின்னா இந்த புழு. அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்லுகிறேன், நானும் மனுஷன் அல்ல, நான் ஒரு புழு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த புழு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் எதுவுமே இருக்காது, அதுக்கு எலும்பு எதுவுமே இருக்காது. பாருங்களேன், எல்லாமே சதையாக தான் இருக்கு. அப்போ இந்த புழு கூட அவ்வளோ பலவீனமான அந்த புழு கூட என்ன பண்ணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் சீண்ட போனாங்கன்னா அது அதனுடைய கோபத்தை அது வெளிப்படுத்துது, தன்னை காப்பாற்றுவதற்கு வெளிப்படுத்துகிறது. பைபிள் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. அப்போ கோபம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர்